இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாராவது என் மேல கைய அத்தை அதானே பார்த்தேன். இந்த வெற்றி மேல கையை வைக்கிறதுக்கு அத்தையை விட்ட வேற யாருக்கு தைரியம் இருக்கு? என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீ? அதான் அத்தை, ஒரு பக்கம் பூ ஏறி இருக்கு, ஒரு பக்கம் இறங்கி இருக்கு. அது கரெக்டா போட்டுட்டு இருக்கிறேன். நான் அத சொல்லல, நீ பார்த்து வச்சிருக்க வேலைய சொன்னேன். நான் என்ன பார்த்து வச்சேன்? ஏதோ லவ் பண்ணியா, திருட்டு தாலி கட்டினியா, அப்புறம் அண்ணா வேற இடத்துல பேசி கல்யாணம் முடிவு பண்ணிருக்கு, அப்புறம் அதே பொண்ணுக்கு அதே மாதிரி தாலிய கட்டி ஊரையே ரெண்டு பண்ணிட்டியா. சொந்த பந்தம் எல்லார் மத்தியிலயும் இப்ப உன் பேச்சு தாண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. பேசினாங்களா? பேசணும். வெற்றி பத்தி எல்லாருமே பேசணும், ட்ரெண்டிங்ல இருக்கணும். அதுக்காக தான் அப்படி பண்ணேன். சின்ன வயசுல என்ன சொன்ன? சின்ன வயசுல நீ என்ன சொன்ன எனக்கு எப்படி தெரியாத? ஏய், நான் சொன்னத சொல்லலடா, நீ என்ன சொன்ன என்கிட்ட அத சொல்லு. நான் சொல்லி இருக்கிறேன், ஆனா ஞாபகம் இல்ல. எப்படி ஞாபகம் இருக்கும்? கட்டுனா அத்தையோட பொண்ணதான் கட்டுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தியே. நானா சொன்னேன்? அது அது அறியா வயசுல தெரியாம சொல்லியிருப்பேன். இல்ல அது நீ தூக்கி வளர்த்த பாசத்துல அது எப்படி சொல்லியிருப்பேன், அவ்வளவுதான். அப்போ இப்ப அந்த அத்தை மேல எல்லாம் உனக்கு பாசம் இல்ல? யார் சொன்னா? இவ்வளவு இருக்கு. ஆனா என் பொண்டாட்டி மேல பாசம் கலந்து ஒரு காதல் இவ்வளவு இருக்கு. ஓ, அப்படி போகுது. அத்தே, என் பொண்டாட்டிக்கு எத்தனை மார்க்கு? என்னது? முட்டை. ஏன்? பின்ன என்னடா, கோலமாடா போட்டிருக்கா, முழுசா ஒரு கோலம் கூட போட தெரியல. நான் என்ன 100 மார்க்கா கொடுக்க முடியும்? ஃபங்க்ஷன் முடியட்டும், அவ லட்சணம் என்னன்னு பார்க்க தானே போறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கே. இப்படியே விட்டா அந்த துளசிக்கு நல்ல பேர் வந்துடும். விடக்கூடாது. ஏய் அக்கா, அந்த மிளகா பொடி கொடு. இந்தாங்க கொடு. அந்த கரண்டி எடுத்து கிண்டு சீக்கிரம். போதும் போதும். அந்த உப்பை கொடு. குடு குடு குடு. ஏய், நான் கேட்டதேங்க. இதோ ஒரு நிமிஷம். அக்கா, உங்க கூட சேர்ந்து நானும் பல்லி எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிட்டேன். மாட்டிக்கிட்டடி மவளே. கிண்டு கிண்டு. அக்கா, என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? பண்ணிதாண்டி ஆகணும். மாமியார் மருமக சமைச்சதுன்னு நமக்கு எதிரா பாராட்டு விழா நடத்துவாங்க. அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நல்லா திட்டு வாங்கட்டும். அப்பதான் எங்க அத்தை அந்த துளசி பக்கம் சாயாம இருப்பாங்க. ஏய், இது எல்லாத்தையும் முடிவே. சீக்கிரம். இல்ல முடியாச்சுல? வா வா வா. அம்மா, இன்னைக்கு ஏன் வீடு இவ்வளோ டெக்கரேட்டடா இருக்கு? குட்டி, இன்னைக்கு முருகனுக்கு சூப்பர் பவர் டே. சூப்பர் பவரா? முன்னொரு காலத்துல சூரபத்மன் ஒரு அரக்கன் இருந்தான். அரக்கனா? அப்படின்னா என்ன? அதாவது ஒரு பெரிய பேட் கை இருந்தான். அவன் எல்லாரையும் கஷ்டப்படுத்தினான். அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐயோ, அப்புறம்? அப்போ நம்ம முருகர் வந்து அந்த பேட் கையோட சண்டை போட போனாரு. முருகர் ஜெயிக்கணும்னு சொல்லி அவரோட அம்மா பார்வதி தேவி அதோ அவர் கையில அந்த வேல் இருக்குல்ல, அந்த வேலை கொடுத்தாங்க. அது ஒரு மேஜிக் வெப்பன். அதுக்கு நிறைய பவர் இருக்கு. அந்த வேலை வச்சுதான் முருகர் கெட்டவங்கள அழிச்சாரு. அவர் கையில அந்த சக்திவேல் முருகனுக்கு கிடைச்சதுனாலதான் நம்ம தைப்பூசம் கொண்டாடுறோம். சிம்பிளா சொல்லணும்னா நல்ல சக்தி கெட்ட சக்தியா அழிச்ச நாள். மேடம், செம்ம மேடம்.
ஆனா அது ஏற்கனவே நான் கந்தன் கருணை படத்துல பார்த்துட்டேன். சிவாஜி சார் செமையா நடிச்சிருப்பாரு வீரபாகு, சிவகுமார் சார் தான் முருகரு. ஆமா, அந்த கதை தான். இப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்களை விரட்டணும். வேல் மாதிரி நம்ம புத்திய ஷார்ப்பா வச்சுக்கணும். முருகர் அவங்க அம்மா பேச்சு கேட்டுதானே அந்த வேலை வாங்கினாரு. அதே மாதிரி அப்பா அம்மா பேச்ச மதிக்கணும். புரிஞ்சுதா? என்ன மேடம் பின்னி படல் எடுக்கிறீங்க? சரி நான் போய் ஜென்ரேட்டர் போட்டு வரேன். வேணாம். ஏன்? என்னத்த இப்படி எப்படி சாமி கும்பிடுறது? நான் போய் போட்டு விடுறேன். வீட்டுக்குள்ளேயே கோயில் வந்துருச்சுப்பா. முருகனே நேர்ல வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி இருக்கு. அண்ணே பூஜை பண்ணுனே. அத்தை இல்ல, இருட்டை வெளிச்சமாக்கி அந்த ரூம் அப்படியே கோயிலை மாத்தினது யார் தெரியுமா? மேடம், என் பொண்டாட்டி துளசி. தெரியும். தெரியும்னாலும் திருப்பி சொல்ல வேண்டியது என்னோட கடமை தானே. நீ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்ட, ஆன்சர் பேப்பர்ல மார்க் போடாம நீ ஜம்ப் பண்ணி போயிட்டனா? சரிடா, இப்பதானே 35க்கு வந்திருக்கா. ஃபங்க்ஷன் முடியட்டும், எவ்வளவு மார்க் எடுத்திருக்கானோ அப்புறம் பாத்துக்கலாம். 35? சரி கஞ்ச பிஸ்னரி. சும்மா இருங்க. அண்ணே எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாத்துக்குமே சும்மா இருக்க கூடாது. அவங்க நம்ம பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே சொல்லாம சும்மா இருக்கிறீங்க. உங்களை கலாச்சாங்களா இருங்க, அவங்கள நான் கலாச்சு. வேணாம், எதுக்கு வெற்றி கோவப்படுறீங்க? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அவங்க இப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஏன் முன்னாடியே என் முன்னாடியே கலாய்க்கிறாங்க, அதை பார்த்து நான் சும்மா இருக்க முடியுமா? இவ கல்யாணம் முடிஞ்சு இவளுக்கு எல்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன். இப்ப 2 மருமகளை பார்த்துட்டா இப்பவும் நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. எப்ப பொறுப்பு வருமோ அப்போ. அத்தன் மரியாதை கொடுத்து சொத்தையாக்கிட்டு வரேன். ஐயோ வெற்றி விடுங்க. அவங்க நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. எப்பவுமே வம்பு பண்றவங்க கிட்ட வம்பால பேசக்கூடாது, அன்பால பேசணும். அப்பதான் நம்ம பக்கம் வருவாங்க. நான் விழுந்த மாதிரியா? நான் உங்ககிட்ட விழுந்த மாதிரி. என்னது கெட்டு போன வாடை வருது?